திருவாழ்க திருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை, நட்சத்திரம் புனர்பூசம், சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம், யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் ஆயுஷ்மான், திதி திரையோதசி, கரணம் தைத்துளை. இன்றைய வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தயிர். சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சிறப்பு வழிபாடு சோமவார பிரதோஷம். பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவது, சிவனையும் நந்தியும் ஒரு சேர வழிபடுவது, ரிஷப வாகனத்தில் அம்மையப்பனை தரிசிப்பது உங்களுடைய கர்மவினைகளை குறைக்க உதவும், உங்கள் பாவங்களை குறைக்க உதவும், உங்கள் புண்ணியங்களை பெருக்க உதவும். பிரதோஷ வழிபாடு செய்வீர்கள். பிரச்சனைகளை கர்மத்தையும் தவிர்ப்பீர்கள். இன்றைய ராசி பலன். மேஷம். இன்றைக்கி காலைல சக்கரை கட்டாத குறைய நீங்கள் சுற்றிட்டு இருக்க போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு ரகசியமான முயற்சிகள்லாம் காது வச்ச மாதிரி வெற்றி பெறும். பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதனால் அலைச்சல் விரயங்கள் இருந்தாலும் அதனால் ஒரு திட்டமிட்ட பண வரவுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சகோதரருடைய ஆதரவு பெருகும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கும். பிறகு என்னங்க, இன்றைக்கி தேனி மாதிரி வேலையும் கையுமா இருக்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க போகுது. ரிஷபம். இன்றைக்கி அடிகளை அளந்து வச்சு கடந்து போகிற நாளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உங்கள் முயற்சிகள்லாம் நல்லா வெற்றி பெறுங்க. ஆனால் பேச்சுகளை கோபத்தை குறைச்சிங்கன்னா உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்பாங்க. அப்போ வாழ்க்கை துணைன்னு ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி அலைச்சலும் விரயங்களும் ஏற்படும். சகோதரனால் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம்னு சொல்ல முடியாது, ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் உங்களை அடையாளம் காண்பீர்கள். நண்பர்கள் உதவியால் அதை எல்லாம் சமாளித்து நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். போராட்டத்திற்கு பின் வெற்றி. ரிஷபம். குடும்ப அங்கத்தினால தனவரவு உண்டாகுங்க. குடும்பம் உங்களை சார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தை நீங்கள் கொஞ்சம் ஆதரவோடு அனுசரித்து கொண்டு போகணுங்க. தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி உங்களுக்கு ஒர்க்லோடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தைரியம், துணிவு, துரிதமான நடவடிக்கை, இதனால் இதையெல்லாம் சமாளித்து இன்றைய பொழுதை கடந்து வெற்றி காண்பீர்கள். பின்ன நண்பர்கள் மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களை வைத்து இன்றைக்கு தொழிலில் வரக்கூடிய மறைமுக பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. அப்புறம் என்ன, நண்பர்களும் குடும்பத்தினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி. கடகம். நீண்ட நாளாக உங்கள் மனசை அரிச்சிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி புத்துயிர் பெற்று வந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்குங்க. உங்கள் தொழிலில் உங்களுடைய லட்சியங்கள், அதாவது டார்கெட்லாம் நல்லபடியாக ரீச் பண்ணி ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களால் பிரச்சனை வரும். அவர்களோட இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்தோ அல்லது கவனத்துடனோ நடந்து கொள்வது நல்லது. ஒர்க்லோடு எதிர்ப்புகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி நீங்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் நினச்சபடி நல்ல திட்டமிட்டபடி வெற்றி வரும். வாழ்க்கை துணையிலான திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டமான நாள். சிம்மம். உங்களுக்கு இன்றைக்கி பயணங்கள் அலைச்சல்களை தந்தாலும் வெற்றி கொடுக்குங்க. அதனால் தைரியமாக பயணம் ஒரு திட்டங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திட்டங்களை எல்லாம் பொறுப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி வெற்றி காண்பீங்க. அதனால் உங்களுடைய தொழில் லட்சியங்கள், அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதெல்லாம் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பின்னால் வெற்றிகரமாக அமையும். தொழிலில் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க.
ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், வலைதளங்களின் மாய வலை. இலவசம், அதிக பணம், அதை ஆசை கட்டி எதையாவது கிளிக் பண்ணி பேங்கில் இருக்க அக்கௌண்ட்டை ஃப்ளிக் ஆகி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாதீங்க. அதனால் தேவையில்லாத வலைதளங்களை அல்லது தேவையில்லாத விஷயங்களை வலைதளங்களை தேடுவதை தவிர்க்கவும். மற்றபடி சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பின் வெற்றி பெறும் நாள். கன்னி, தொழிலில் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முயற்சிகள்லாம் தடைகளுக்கு பின் வெற்றி பெறுங்க. திட்டங்கள், ஒப்பந்தங்கள்லாம் நினைத்தபடி செயல்படுத்தி வெற்றி பெற்று ஆதாயமும் தனவரமும் உண்டாகும். உறவினர்கள், வாழ்க்கை துணை ஆதரவு இருக்கும். உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். கிடைத்த பொறுப்புகளை திறம்பட செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அதனால் உங்களுக்கு உயரதிகாரியின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். தொழிலில் வேலை செய்கிற இடத்துல மன மகிழ்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். யாருக்கு திரவப் பொருட்களான எண்ணெய், பால், தண்ணி சம்பந்தப்பட்ட வணிகங்கள், கெமிக்கல், அப்புறம் செவிலியர்கள், ஆசிரியர்கள் போன்ற அனைத்து துறைகளும் இன்று முன்னேற்றத்தை காண்பார்கள். ஆகவே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். துலாம், தொழிலில் போட்டிகள், பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அதனாலவே உங்களுடைய ஒர்க்லோடும் கரஸ்பாண்டிங்காக பேரலாக கூடும். சகோதரர்கள், சக ஊழியர்கள் ஆதரவோடு அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் பேச்சில் எல்லோரையும் கவருவீங்க. பேச்சுனால் கவர்ச்சி உண்டாங்கன்னா எப்படின்னா, நீங்கள் பேசுகிறது கனிவாகவும் யதார்த்தமாக பேசும் பொழுது உங்களுடைய கௌரவம், செல்வாக்கெல்லாம் குடும்பத்தின் மத்தியில் உயரும். வாழ்க்கை துணை அதனால் உங்களுக்கு ரொம்ப குடும்பத்தில் எல்லா செயல்களுக்கும் ஆதரவாகவும் அனுசரணையாக இருப்பாங்க. தொழிலில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நண்பர்கள் மிகவும் உதவியாக இருப்பாங்க. ஒப்பந்தங்கள் அதிக லாபம் தரும். கூட்டு தொழிலும் அதே போல் அதிக லாபத்தை தரக்கூடிய நாள் என்று. ஆகவே உதவிகளால் முன்னேற்றம் காணும் நாள். விருச்சிகம், குடும்பத்தில் குழந்தைகள் செயல்பாடுனால உங்களுக்கு கொஞ்சம் மனப்பதற்றம், உளைச்சல்கள்லாம் உண்டாகும். அவருடைய கல்வித்திறன் செயல்பாட்டில் சிறிய வீழ்ச்சிகள் காணப்படுவதனால அவருடைய செயல்பாடுகளில் ஒரு கவனமும் கண்டிப்பும் தேவைப்படுங்க. உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும் நேரம் தேவைப்பட்டால் சிறப்பு கற்பித்தல் போன்ற, அதாவது டியூஷன் போன்ற ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறும். அதே நேரத்தில் குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பழையதே திருப்பி பேசுகிறது, போடாமல் ஜாடமணியாக பேசுகிறதெல்லாம் மீண்டும் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும். தரங்களுக்கு பின் பணவரவு வரும். அதாவது தரங்களுக்கு பின்னா நாளின் இறுதியில் உங்களுக்கு கொஞ்சம் பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனம் தேவை. தனுசு, வேலை செய்கிற இடத்துல ஒர்க்லோடு ஜாஸ்தியாகுங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். தேவையற்ற வேலைகளை எல்லாம் நீங்களும் இழுத்து போட்டு செய்கிறத விட்டுட்டு உங்களுக்கு உரிய இன்றைக்கு தேவையான வேலைகளை மட்டும் செஞ்சீங்கன்னாலே இந்த பிரச்சனையை பாதி சமாளிச்சிடலாம். அனாவசியமான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு நீங்களாக பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்களே வேலைப்பளவை கூட்டிக்காதீங்க. இன்றைய நாள் தனவரவு நன்றாக இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருமானங்கள் நல்ல வகையில் எல்லா வழியிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையும், தொழில் செய்கிற இடத்துல நண்பர்கள் உதவி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. குழந்தைகள்னால் அல்லது இளைஞர்களாக இருந்தால் காதலுக்காக இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலும், கால விரயங்களும், செலவுகளும் ஏற்படக்கூடும். காதலர்கள் ஜாக்கிரதை. மகரம், மறைமுக எதிரிகள் அடையாளம் காண்பீங்க. அதனால் தொழிலில் திட்டங்களை தெளிவாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை முழு வீச்சில் பயன்படுத்துவீங்க. உறவினர்கள் வருகையினால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பதவியை தக்க வைக்க சில போராட்டங்கள் அல்லது ஒரு புதிய திட்டங்கள் போட வேண்டியிருக்கும். இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன்லாம் ஈஸியாக அடைஞ்சிடும். கடன் அடைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு புதிய கடனை வாங்கிட்டு
கடனை மீண்டும் பெருக்காதீர்கள். திட்டங்களால் வெற்றியடையும் நாள். கும்பம். தொழில் முன்னேற்றத்திற்காக புதிய புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். அதனால் உங்களுக்கு நீங்கள் தொழிலில் வேலை செய்கிற இடத்துல எடுக்கிற முயற்சிகள், போட்டிகள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும். உங்களுக்கு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். சகோதரர்கள் ஆதரவு பெருகும். குடும்பத்தில் பேச்சினால் பெண்களை கவர்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சியான நாள். மீனம். திட்டங்களில் துரிதமாக முடிவெடுத்து திறம்பட செய்து முடிப்பீங்க. உறவினர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்கள், அதுவும் கணவருடைய விருப்பங்கள், அதாவது பெண்களாக இருந்தால் கணவர், ஆண்களாக இருந்தால் சகோதரர்கள், அவருடைய விருப்பங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. ஆகக்கூடி மொத்தமாக உங்களுடைய திட்டங்களும் விருப்பங்களும் நிறைவேறும் நாள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.